வணக்கம். இது வழக்கு. நடு ரோட்டில் வெட்டி சாய்க்கப்பட்ட வாலிபர். அண்ணனை கொன்ற இடத்தில் தம்பியையும் படுகொலை செய்த கும்பல். முன்பெல்லாம் குற்றச்சம்பவங்கள் ஆளில்லாத நேரத்தில் தான் நடந்து வந்தன. திருடுவது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது என இரவு நேரத்தை பயன்படுத்தி நடந்த சம்பவங்கள் ஏராளம். ஆனால் இப்போது அப்படி அல்ல. பட்ட பகலில் எத்தனை பேர் சம்பவ இடத்தில் இருந்தாலும் கொள்ளை சம்பவங்கள் நடக்கின்றன. குறிப்பாக பட்ட பகலில் நடக்கும் கொலைகள் தமிழகத்தில் பிரபலம். அப்படி பட்ட பகலில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது பார்க்கலாம். தலை, கை, கால் என பல இடங்களில் வெட்டு. முகத்தை கூட கூறு போட்டிருந்தார்கள். ரத்த வெள்ளத்தோடு ஆம்புலன்ஸில் கிடத்தியிருந்த அந்த இளைஞரின் உயிர் நடுரோட்டில் ஊசலாடி பிரிந்திருந்தது. ஆம், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்துவிட பெரும் பதற்றம். கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமும் நடந்து முடிந்துவிட அந்த ரத்த சகதியை மண் போட்டு மூடியிருந்தார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அதிர்ந்து போன அவரது உறவினர்களும் ஊர்க்காரர்களும் சம்பவ இடத்தில் குவிந்து விட்டதால் பெரும் கலவரமே உருவாகும் நிலை இருந்தது. கொலை செய்தி அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களுக்கும் தெரியவர அவர்களும் வந்துவிட்டார்கள். ஆளாளுக்கு காவல்துறையிடம் வாக்குவாதம் செய்யவும் தொடங்கினார்கள். அடுத்தடுத்து காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு முகாமிட்டதால் கொலை குறித்த விசாரணையை துரிதப்படுத்தினார்கள். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு துப்பு துளக்கும் வேளையும் நடந்தது. அந்த கொலையை தெரிந்த நபர்களே செய்து முடித்திருப்பது அவர்களது உறவினர்களின் கோபத்தில் தெரியவர அதன் அடிப்படையிலேயே விசாரணையை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் அந்த நபரின் உடல் ஆம்புலன்ஸில் காவல்துறையின் பாதுகாப்போடு ஏற்றி அனுப்பப்பட்டது. இது ஒருபுறம் இருக்க, இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஒரு பெரும் போராட்டத்தையே அரங்கேற்றி இருந்தார்கள் அவரது குடும்பத்தினர். ஆம், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரே சாலையில் அமர்ந்து போராடத் தொடங்கிய அவர்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை அங்கிருந்து நகரமாட்டோம் என எச்சரித்தார்கள். மகனை இழந்துவிட்டு அந்த தாய் கதறிய கதறல் கொஞ்ச நஞ்சமல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனை வெட்டி போட்டோம்பா. அதுங்க தவளால குழந்தைங்கப்பா. போய் கேஸ் கொடுத்தோம். போய் கேஸ் என் புள்ள 2வது புள்ள நல்லா இருக்குன்னு போய் எல்லாத்தையும் முட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. முட்டுட்டு வந்து 2 வாரம் கூட ஆகலப்பா. என் புள்ள நடு ரோட்ல அது மாதிரி கட்டியா கிடக்குதுப்பா. நேற்று நான் பாத்துட்டு என் வீட்டு அந்த திருப்பி என்ன பாத்துட்டு போனப்பா. கொஞ்ச நேரத்துல எனக்கு போன் வருதுப்பா. ஐயோ ஐயோ, என் புள்ளைய போய் அங்க பார்க்க முடியலையே. எப்படிதான் ஆனான்னு பார்க்க முடியலையே எங்களால நேரத்தை கூட பார்க்க முடியல. கண்ணீரும் கம்பளையுமாக ஒப்பாரி வைத்த அவரது குடும்பத்தினர்
கொலையாளிகளை விரைந்து பிடிக்க வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். தனது கணவரை யார் கொலை செய்தார்கள் என்ற விவரத்தை, அதற்கான காரணத்தையும் அவர்களே பகிர்ந்து கொண்டார்கள். எங்க வீட்டுக்கு ஷாகர் சார், ஷாகர் வந்து திருநாவாயில் அவர் பார் எடுத்து நடத்தினாரு சார். மூர்த்திக்கு அவருக்கும் போட்டியா இருந்தது அந்த பாருக்கு. எங்க வீட்டுக்காரி எடுத்தனால அவனுக்கு காண்டாயிடுச்சு. வேற சத்தியமா என் குழந்தைங்க மேல சத்தியமா வேற எதுவுமே இல்ல சார். இதுதான் சார் அவனுக்கு காண்டு. எங்க வீட்டுக்காரு பார் எடுத்துட்டாருன்னு அந்த காண்டுலயே அவன் மனசு வீட்டுக்கார கோலி போட்டான் சார். அவன் அதுக்கப்புறம் எங்க மச்சின வெளியே போறக்கே பயந்துச்சு சார். வெளியே போறக்கே பயந்துச்சு சார். 5 பிள்ளைங்க சார். எங்க மச்சினுக்கு 2 பிள்ளைங்க, எனக்கு 3 பிள்ளைங்க சார். வேற யாருமே இல்ல சார். ஆம்பளை துணையே இல்ல சார் எங்களுக்கு. நாங்கெல்லாம் நம்பி வந்தோம் சார். அவரை வீட்டுல கூட பார்த்து கல்யாணம் பண்ணல சார். எங்க இஷ்டப்பட்டுதான் சார் நாங்க வந்து 2 பேருமே அப்படிதான் சார் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம். எனக்கு நேராக 5 குழந்தைங்களை வச்சுட்டு நிக்கிறேன் சார். நாங்க எங்களுக்கு வீடு வாசல் கூட இல்ல சார். எங்களுக்கு வீடு வாசல் கூட இல்லாம நடுத்தல நித்தில தர மூர்த்தி தான் சார். அவன் நான் எங்க வந்தாலும் சொல்லுவேன், அந்த எஸ்ஏ ராஜேந்திரன் இதுக்கு வந்து முழு காரணம். மூர்த்தி பிள்ளை எல்லாம் வந்ததான் சார் நாங்க இங்க இருந்து போவோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சார். நேரம் செல்ல செல்ல பதற்றம். பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறையிடம் கடும் கோபத்தை வெளிப்படுத்திய அவர்களது உறவினர்கள் கொலையாளிகளை பிடிக்க வேண்டி வலியுறுத்தினார்கள். போக்குவரத்து ஸ்தம்பித்து போய்விட அந்த பகுதியே பரபரப்பில் மாட்டிக் கிடந்தது என்று. வெகுநேர பேச்சுவார்த்தைக்கு பிறகும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாததால் அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றிய காவல்துறை நிலைமை மோசமடைய தொடங்கியதால் போதுமான அளவுக்கு காவலர்களை பிடித்தது. அவர்களிடமே நடந்த விவரத்தை கேட்கும். அவங்க அண்ணன் 2010 வந்து பார் எடுத்திருந்தாரு. திருநாவாயில் பார் எடுத்திருந்தாரு. அதே மூர்த்தி என்றவர் பார் ஏற்கனவே எடுத்திருந்தாரு. அவர் எடுத்துன்னு சொல்லி டெண்டர் எடுத்து இவர் எடுத்துட்டாரு. அந்த வாக்குவாதனால ஏற்கனவே ஒரு சண்டை நடந்தது அவங்களுக்கு. அவங்க அண்ணன் சண்டை. அந்த சண்டைனால இவர் வந்து வெட்டிட்டாங்க. வேலூர் போற வழியில வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு சரிங்க அப்படியே நம்ம தம்பி நாகராஜ் என்ன பண்ணா, சரின்ட்டு அதே 4 பசங்களோட போறது வர்றது, இதே மாமன் மச்சானோட போறது வர்றது. அவன் என்ன பண்ணிட்டான், மூர்த்தி ஆலைக்குன்னு வரான் அப்படின்னு நினைச்சிடுங்களாம். நினைச்சிருந்தோடனே இவன் திருப்பநகரத்தில் பார் எடுத்துருந்தான் நாகராஜ். அவனை எடுத்து அவனை ஒரு 6 மாசமா ஓடிங்க போயிட்டு அது சரியா வியாபாரம் ஆகலன்னு அந்த பாரை கேன்சல் பண்ணிட்டு எல்லா டோரெல்லாம் கைட்டு வீட்டுக்கு எடுத்துனாங்க. பொன்னேரி மீஞ்சூரை அடுத்த திருவள்ளவாயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர். பார் உரிமையாளரான இவரைத்தான் முன்விரோதம் காரணமாக கொன்று போட்டிருந்தார்கள். திருவள்ளவாயல் பொன்னேரியை அடுத்துள்ள எலவம்பேடு பகுதியில் டாஸ்மாக் கடை நடத்தி வந்த சேகர் வயலூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. திருவள்ளவாயல் பகுதியில் பாஸ்புட் கடை நடத்தி வரும் மூர்த்தி தனது கடையில் மது அருந்துவதற்கான வசதிகளை செய்திருந்ததால் அதன் அருகேயே சேகர் வைத்திருந்த டாஸ்மாக் கடைக்கு அதிகம் பேர் வருவதில்லை என்பதால் இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டை இருந்து வந்ததாக சொல்கிறார்கள். இந்த நிலையில் மூர்த்தியின் மனைவி மாலா தனது வீட்டிலேயே மதுபானங்கள் விற்று வந்ததாகவும் இதையறிந்த காவல்துறை அவரை கைது செய்ததாகவும் சொன்னார்கள். இந்த கைதுக்கு காரணம் சேகராகத்தான் இருக்க முடியும் என முடிவுக்கு வந்த மூர்த்தி அவரது கூட்டாளிகளுடன் அவரை கொலை செய்திருப்பதாக சொன்னார்கள்.
இந்த வழக்கு தொடர்பாக திருவள்ளவாயல் கிராமத்தைச் சேர்ந்த ரஜினி, ஆறுமுகம் உள்ளிட்டோரை கைது செய்து விசாரித்து வருகிறது காவல்துறை. நாகராஜ் பட்டப்பகலில் கொல்லப்பட்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு நாகராஜின் அண்ணன் சேகர் இதே பகுதியில் தான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்ய நினைக்கும் போதுதான் சிக்கல் ஆரம்பமாகிறது. ஆம், அப்படியான ஒரு சம்பவம் தான் இங்கு நடந்திருக்கிறது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சும்மாவா சொன்னாங்க. ஆனா 6 வருஷம் வரைக்கும் இவங்களுடைய அன்பு நீடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொலை செய்ய துணிஞ்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கும்? எரிவிழுந்து கிடந்தது அந்த பகுதி மட்டுமல்ல, ஒரு தாயின் மனதும் தான். ஆம், அவரின் ஒப்பாரி மூலம் அந்த ஊரையே சோகத்தில் தள்ளி இருந்தது அன்று. தனக்கென இருந்த ஒரு மகனை பறிகொடுத்து விட்டு கண்ணீரில் தத்தளிக்கிறார் அந்த தாய். மகனின் புகைப்படத்தை பார்த்து அழுது தீர்க்கும் வயோதிகம் கொண்ட அந்த தாய் யாருமற்ற அனாதையாக சுற்றித் திரிகிறார் இப்போது. இதோ இந்த காட்டுப் பகுதியில் வெட்டி கொல்லப்பட்டு கிடக்கும் இளைஞரின் தாய்தான் இவர். கொடூரமாக கொன்றிருந்தார்கள் அந்த இளைஞரை. கள்ளக்காதல் விவகாரத்தில் இன்னொரு குடும்பமும் முச்சந்திக்கு வந்திருந்தது அன்று. 6 மாசமா இங்க வந்து கம்மனு போட்டாட்டு எனக்கு ஏதோ கஞ்சி, அப்பா செத்ததுல இருந்து எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இங்கே இருந்தானுங்க. எப்படியோ அவனை நாயும் பேசி அது பேசி இப்ப கூட்டி போய் 20 நாள் தான் ஆகுதுங்க. 20 நாள் ஆகுது, கொண்டு விட்டாங்க. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னான். லாரி ஓட்டுநராக இருந்து வந்த இவர் பள்ளிப்பாளையம் பெரியார் நகரில் தங்கி வேலை செய்து வந்திருக்கிறார். அப்போது அதே பகுதியில் மில் வேலைக்கு வந்து சென்று வந்த தனக்குடியுடன் சின்னானுக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னம்பட்டிக்காரியோட பழக்கம் இருந்ததுங்களாம். இருந்ததுன்னு என்கிட்டயே வந்து சொன்ன, அப்படி மாமன் பழகிட்டு இருக்கிற அப்படிங்க அப்படின்னு சொன்னாங்க. தனக்குடிக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்துள்ள நிலையில் அவருக்கு குழந்தைகளும் இருக்கின்றன. இந்த நிலையில் சின்னானும் தனக்குடியும் குடும்பத்துடன் அந்த ஊரை விட்டு ஓடிச் செல்ல கணவன் மனைவியாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். 20 வருஷமா அதே மில்லுக்கு போறோம். அவ வந்து மில்லுல நூல் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறா. பழக்கம் ஆயிடுச்சுங்க. பழக்கம் ஆகி அவளை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். இங்க வந்து 6 வருஷம் இருந்தாங்க நம்ம வீட்டுல. அப்புறம் 6 வருஷம் கழிச்சு மாசமா இருக்கிறான்னு பிள்ளை கூட்டிகிட்டு போனா அவங்க அம்மா வந்து கொண்டு போனோம். அங்கேயும் பயணம் நிறுத்திக்கிட்டா. பேச்சு வார்த்தை எங்ககிட்ட எதுக்கும் விடுறதில்ல. அங்கேயும் வச்சிருந்தா ஏதோ வருவான், ஜாலோட பாப்பான், போயிருவானுங்க. அப்புறம் அவங்க அப்படி சத்தம் பிற்பாடு இங்க வர எனக்கு ஏதாவது கஞ்சி கிஞ்சி கொண்டாந்து ஊத்திக்கிட்டு ஊடு உட்காரத்துக்கு ஊடு இல்லைங்க, வாசல் இல்ல, எதுவுமே இல்ல, வந்து பாத்துக்கிட்டு இருந்தான். இந்த நிலையில் தனது மனைவியுடன் சொந்த ஊருக்கு திரும்பிய சின்னார் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் தனது குடும்பத்துடன் சேர்ந்து வசித்து வந்திருக்கிறார். இதையடுத்து தனது மனைவியுடன் மாமனார் வீட்டுக்கு சென்றவர் திரும்பவே இல்லை. 10 வருஷமா இங்க இருந்தாங்க. நல்லா அனுபவம், வருவோம் போவோம், நல்லா எங்க வீட்டுக்கு தான் வருவோம் போவோம். அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு 5 வருஷமா கூடி இங்க இருந்தாங்க. ஒரு கூடி இருந்துட்டு திரும்பியும் அந்த பிள்ளை மாசமா இருக்குன்ட்டு பள்ளி வாங்கி மாமி வீட்டுக்கு போனோம். அப்புறம் எதாவது நாங்களும் கிடாகடிக்கு போவோம் வருவோம், அவனும் வருவோம் போவோம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மீண்டும் நாங்க நைட்டு இருந்து அக்கா அந்த மாதிரி இப்போ பொண்ணு வச்சுன்னு சொல்லிச்சு. அப்புறம் காலையில் வெடிக்கால நாங்கள் போய் பார்த்தோம். ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் நாங்கள் போய் இருந்தோம். அந்த மாதிரி எங்கள் ஊருக்காரெல்லாம் உள்ளூர்காரெல்லாம் வந்தோடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாடி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோம். 6 வருஷம் கல்யாணம் ஆகி அந்த புருஷனோட குடும்பம் நடத்தினான். அந்த புருஷனோட குடும்பம் நடத்தி விட்டுங்க. இவன் போய் தண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். இவன் நூலுல மில்லுல நூல் போட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எனக்குலாம் தெரியாதுங்க. எப்படியோ பேசி கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா விட்டுட்டு கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க. ஈரோட்டுக்கு அந்த பக்கம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் அவங்க அம்மா வந்து பிள்ளை உள்ள சேர்க்க மாட்டேன்ட்டேன்.
எங்க வீட்டுக்காரர் இங்க சேர்க்க மாட்டேன்ட்டாருங்க. நான் அழுது தலையிட்டு விழுந்து காலில் விழுந்து அழுது நம்ம பையன் வேணாம் வச்சிருக்கிறோம், நம்ம பையன் நம்ம சேர்த்திக்கலான்னு எங்க வீட்டுக்காரங்கிட்ட அழுதுன்னு நாங்க கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டேன். அப்படித்தான் சொன்னார்கள். மனைவியுடன் மாமனார் வீட்டிலேயே தங்கியிருந்த சின்னான் தனது தந்தையின் இறப்புக்குத்தான் ஊருக்குள் வந்திருக்கிறார். அதன் பிறகு தனியாக இருந்து வந்த தனது தாயை அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது தன் மனைவியால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சின்னான். கிட்டத்தட்ட நான் சின்ன பார்த்து இந்த சம்பவத்துக்கு முன்னாடி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குங்க. அப்புறம் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட பின்னாடிதான் இப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும். நாங்க அதிகம் பாத்துக்கிறது பார்த்தா பேசுவோம். அப்பாவோட டெத்துக்கு வந்திருந்தப்ப பார்த்து பேசுனோட சரிங்க. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்க, எல்லாம் அவங்க இஷ்டப்படி போயிட்டு இப்ப இந்த அம்மாவை ஒண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம். சின்னான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகியுள்ள அவரது மனைவி தனக்கொடியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது கணவர் சின்னானுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் தகாத உறவு இருந்ததால் தான் அவரை ஆள் வைத்து கொன்றதாக சொல்லியிருக்கிறார். அடிக்கடி வீட்டுக்கு வராமல் இருந்து வந்த சின்னானை தீர்த்து கட்டிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என கருதியே அங்குள்ள கூலிப்படையினரை வைத்து அவரை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். பையங்க வந்துட்டானுங்களா 6 மாசமா, வேற ஆளு வக்கீலுக்கு வந்து அவன் எடுபடி ஆளுங்களாம். அந்த ஆளை பிடிச்சுக்கிட்ட அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து கொண்டான்னு பெண்கிட்ட சொல்றாங்க. அவன் மூத்த அவ ஒரு புருஷன் கட்டுன்னு சொல்லுங்க. அவளுக்கு ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை ஒண்ணு இருக்குது. இப்ப இவனுக்கு ஒரு பிள்ளை. இந்த வழக்கு தொடர்பாக தனக்கொடி, அன்பு, சவுந்தரராஜ் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகிறது பள்ளிப்பாளையம் காவல் நிலையம். மகனை இழந்துவிட்டு தன்னந்தனியாளாய் தவிக்கும் சின்னான் தாய்க்கு ஆறுதல் சொல்ல மட்டுமல்ல, ஆகாரம் அளிப்பதற்கும் ஆளில்லை என்பதுதான் வேதனை. 4 பணம் கொண்டாந்தா சோறு தின்னுகிட்டு இருந்தேன். இவனும் அங்க போயிட்டான்னு அவரும் திடீர்னு போன வருஷம் போயிட்டாரு. பிள்ளை இருந்ததுங்க ஒண்ணு, அது 2 குழந்தைய விட்டுட்டு அதுவும் போயிட்டுது. இப்ப யாருமே இல்ல. வேற கால் ஊனுங்க, கால் அடிக்கிட்டு விரலாம் எடுத்தாச்சுங்க. அதனால விட்டாட கஞ்சி இருந்தா காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒண்ணு வழி இல்லை. வயதான காலத்தில் கணவரை இழந்துவிட்டு தன் பிள்ளையே சரணாகதி என கிடந்தவர் தற்போது அனாதையாக அடுத்த வேளை கஞ்சிக்கே அழுது நிற்கிறார். கள்ளக்காதல் விவகாரத்தால் இன்னொரு குடும்பமும் பலியாகி இருக்கிறது. லாரி ஓட்டுநராக இருந்த சின்னானுக்கு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு இருந்ததால தான் அவரை கொன்னு போட்டதா சொல்லியிருக்காங்க அவங்க மனைவி. ஆனா தனக்கொடிக்கு வேறு ஆண்களோடு தொடர்பு இருந்ததாகவும் சொல்றாங்க. ஏன் நம்ம சமூகம் இப்படி ஆயிட்டு இருக்கு? நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக அந்த பெண்ணை கடத்தி கல்யாணம் செய்வதற்காக கடத்த முயன்ற ஒரு வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறது. என்ன சொல்கிறது அந்த உத்தரவு? சட்டத்தின் பார்வையில திருமணம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் இடையே அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்தோடு இருவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடைபெறுவது. இதுல அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாக அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாத ஒருத்தரை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொள்வதை சட்டம் மிக கடுமையாக பார்க்கிறது. அதுவும் குறிப்பாக 18 வயதை அடையாத பெண்கள், அந்த வயது நிரம்பாத பெண்கள், இல்லனா 18 வயது நிரம்பி இருந்தாலும் கூட அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னா அதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது மிக கடுமையான ஒரு நடவடிக்கை தான் சட்டம் எடுத்து வருகிறது. இந்த சூழல்ல டிசம்பர் 2010 கோவையில பீளமேடு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஒரு பெண்ணு புகார் கொடுக்கறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில அந்த பெண்ணுக்கு அறிமுகமான தெரிஞ்ச ஒரு பையன் அந்த பொண்ணை விரும்புறாரு. ஆனா அந்த விரும்புறது அந்த பெண்ணுக்கு பிடிக்கல. அந்த காரணத்துக்காக அந்த பொண்ணு ஒதுங்கி போகுது. இருந்தாலும் அந்த நபர் விடாம அவர் துரத்துறாரு. உன்னை நான் காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் செஞ்சு விரும்புறேன்னு சொல்லி அவர் தொடர்ச்சியா பின்பற்றாரு. இந்த சூழல்ல அந்த பொண்ணு ஒத்துக்காதனால அவர் அவருடைய 2 நண்பரோட சேர்ந்துட்டு அந்த பெண்ணை ஒரு வாகனத்தை வச்சு கடத்த முயற்சிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு கூக்குரிட்ட காரணத்தினால எல்லாம் ஒரு போலீசார அந்த கடத்தல விஷயத்தை தடுத்து ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க.
இந்த சூழல்ல வந்து அதை விசாரணை நீதிமன்றம் விசாரிச்சு அந்த நபர் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு எதிராக வந்து அவங்க 366 ஐபிசி மற்றும் 511 ஐபிசி அந்த 2 சட்டப்பிரிவுகளில் வந்து அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால அவங்க தண்டனை கொடுத்துறாங்க. 1 வருஷம் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கிறாங்க. ஒருவேளை அபராதம் கட்டாத பட்சத்துல 3 மாத காலம் வந்து சிறை தண்டனை விதிக்கணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதற்கு மேல்முறையீடாகத்தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பையன் அந்த யார் கடத்த முயற்சித்தாரோ அந்த நபர் வந்து மேல்முறையீடு வைக்கிறார். அந்த மேல்முறையீடு மனு வந்து நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி தேவதாஸ் அவங்களுடைய விசாரணைக்காக வருகிறது. அப்ப வந்து அந்த பையனுடைய சார்பாக வந்து வைக்கப்படும் வாதம் என்ன அப்படின்னா, இத நாங்க வந்து அந்த வழக்கினுடைய சாராம்சத்துக்குள்ளேயே போக விரும்பல, தண்டனை காலத்தை மட்டும் வந்து நாங்க வந்து குறிப்பிட்டு வழக்கு நடத்த விரும்புறோம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அந்த பையனுக்கு வந்து வேற ஒரு பெண்ணோடு திருமணம் நடைபெற்று அதற்கு வந்து 9 மாசம் அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்டாக வந்து இருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க, குழந்தை பிறக்க போகுது. அந்த கருணை அடிப்படையில் வந்து இந்த தீர்ப்பு தண்டனை மட்டும் வந்து நீதிமன்றம் வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி வாதம் வைக்கப்படுகிறது. பெண்ணுடைய தரப்பில் இருந்து வைக்கப்படும் வாதம் வந்து என்னன்னா, கீழமை நீதிமன்றத்தில் தண்டனை குறைவாக வழங்கப்பட்டு விட்டது, ஆகவே கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்லி வாதம் வைக்கப்படுகிறது. அப்ப நீதியரசர் பி தேவதாஸ் அவர்கள் வந்து தெளிவாக வரையறை செய்கிறார். அதாவது காதல் என்பது இதயங்கள் சம்பந்தப்பட்டது, அதை வந்து ஒரு கடத்தி போகணும்னு நினைச்சு கட்டாயப்படுத்தி ஒரு திருமணத்தை நடத்துறதுங்கிறது சட்டத்தின் பார்வையில் ஒரு தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பின்னாடி அவருக்கு வந்து ஒரு திருமணம் நடைபெற்று அந்த அடிப்படையில அவர் வந்து ஒரு அப்பாவாக போறாரு. இந்த சூழல்ல அந்த மனித உறவுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு துறவியாக இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு கடந்த காலம்னு ஒன்று இருக்கும், ஒரு பாவியாக இருந்தாலும் சரி அவருக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்கும். அந்த அடிப்படையில கண்ணுக்கு கண் அப்படிங்கிற அடிப்படையில தண்டனை கொடுத்து விட முடியாது. இருக்கிற சூழலை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து தண்டனையை குறைச்சு கொடுக்கலாம்னு சொல்லி இந்த நீதிமன்றம் கருதுகிறது. அந்த அடிப்படையில 428 CRPC அந்த அடிப்படையில ஏற்கனவே அனுபவிச்ச அந்த சிறை தண்டனை 43 நாட்களே எடுத்துக்கொள்ளப்பட்டு கருணை அடிப்படையில அவருக்கு தண்டனையை வந்து விதிவிலக்கா கொடுக்கலாம்னு சொல்லி அதை வந்து கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்கு அவர் அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த அடிப்படையில ஒரு கருணை அடிப்படையில இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு தண்டனை காலத்தை வந்து ஏற்கனவே அனுபவிச்ச தண்டனை காலத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை முடித்து வைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தால். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.